சுஜி ரவி கிட்ட நம்ம லவ் பண்றத இப்போதைக்கு வீட்டுல சொல்ல வேணாம், நீ துபாய் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி ரவி கிட்ட எவ்வளவோ கெஞ்சிருப்பான். பட் ரவி அதெல்லாம் எதுவுமே கண்டுக்காம அன்னைக்கு நைட்டே சுஜியோட வீட்டுக்கே வந்திருப்பான் அப்படின்னு சொல்லி போன பாட்டிலே சொல்லியிருப்பேன். ரவி அங்க வந்ததும் நீ என்ன ஜாதி நான் என்ன ஜாதி, என் வீட்டுக்குள்ளேயே நீ வர்றிய அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பயங்கரமா கத்துறாரு. ரவிய பேசினது மட்டும் இல்லாம அவங்க அப்பா தாத்தான்னு அவங்க குடும்பத்தையே இழுக்கிறாங்க. ரவியுமே கோவத்துல நான் சுஜியை லவ் பண்றேன், கல்யாணம் பண்ணா அவளைதான் பண்ணுவேன்னு அங்கிருந்து கோவமா பேசிட்டு வந்துடுறான். அவங்க அப்பாவுமே பயங்கர டென்ஷன் ஆகுறாரு. எல்லாத்துக்கும் இவதான் காரணம்னு சுஜியும் போட்டு அடிக்கிறாங்க. பட் சுஜியோட அண்ணா சுஜியோட லவ்வுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா தான் இருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட உட்காந்து பேசி புரிய வைக்கணும்னு ட்ரை பண்றான். பட் அது நடக்கல. அதனால சுஜி கிட்ட மட்டும் கொஞ்ச நேரம் போய் ஆறுதல் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அன்னைக்கு நைட்டு சுஜியை லவ் பண்ணி சுஜியோட வீட்டுல பிரச்சனையானது எல்லாமே ஹீரோயினோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியுது. இப்படி ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பையன் நம்ம ஊர் பொண்ணையே காதலிக்கிறான்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து ரவியை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. ரவினால இதுக்கு மேல முடியல அப்படிங்கிறப்பதான் சுஜியை பத்தி பயங்கரமா நினைக்கிறான். அவளுக்காகயாச்சும் நம்ம இங்க உயிரோடு இருக்கணும்னு நினைச்சா அவங்க எல்லாத்தையும் பயங்கரமா திருப்பி அடிக்கிறான். இருந்த எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு ரவி இங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சிடணும்னு நினைச்சு போயிட்டு இருக்கப்பவே பின்னாடி இருந்த ஒருத்தன் ஏன் ஜாதி பொண்ணா உனக்கு கேக்குதுன்னு அந்த இடத்துலயே ரவிய கொலை பண்றான். ரவி இறந்து போயும் கூட அவனுக்கு ரவி மேல இருக்க ஆத்திரம் தீராம அந்த ஜாதி வரியில இறந்து போன ரவியோட உடல் மீதே ரெஸ்ட் ரூம் போறான். இதோட பார்ட் 4 வேணுமான்னு கமெண்ட் பண்ணுங்க.